வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான ரொம்பவே முக்கியமான டாபிக்க பத்தி அலச போறோம். தப்பு பண்றது மனுஷ இயல்புதான். ஆனா ஒரு தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மூளைக்குள்ள உண்மையிலேயே என்ன நடக்குது, அத சயின்டிபிக்கா எப்படி கையாள்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த அலசல்ல ரொம்ப தெளிவா ஆழமா பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? நீங்க எப்போதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அடடா ஏன்டா இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டோம்னு உங்களை நீங்களே ரொம்ப கடுமையா திட்டிருக்கீங்களா? அப்படி உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிட்டா அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் புத்திசாலியா செயல்படலாம்னு நினைச்சிருக்கீங்களா? சரி வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலாம். உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நம்ம ஊர்ல காலங்காலமா ஒரு பொதுவான கட்டுக்கதை இருக்குங்க. அதாவது நம்மள நாமே கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பரா மாறும்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நீங்களே கடுமையா குறை சொல்றது உங்களை ஒருபோதும் புத்திசாலியா மாத்தாது. சொல்லப்போனா உயிரியல் ரீதியா உங்க உடம்பு இந்த கடுமையான விமர்சனத்தை ஒரு உண்மையான பிசிக்கலான ஆபத்தா தான் பாக்குது. இதனால உங்க மூளையோட புதுசா கத்துக்கிற திறனே அப்படியே முடங்கி போயிடுது. இப்போ இதுல இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது எப்படி மூளைக்குள்ள ஒரு செயின் ரியாக்ஷனா மாறுது அப்படிங்கிறது தான். முதல்ல நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, உடனே உங்க மூளையில இருக்கிற அமிக்டாலா அலாரம் அடிக்குது. அடுத்த செகண்ட் கார்டிசால் ரிலீஸ் ஆகுது. கடைசியா உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலை குறையுது. ஒரு சாதாரண உளவியல் ரீதியான தப்பு எப்படி கண்ணிமைக்கிற நேரத்துல உடம்பு ரீதியான ஒரு தடையா மாறுதுன்னு பாத்தீங்களா? இதுல அந்த ரெண்டாவது படியான அமிக்டாலானா என்னன்னு பாப்போம். இது நம்ம மூளையோட ஒரு அலாரம் சிஸ்டம்னே சொல்லலாங்க. ஒரு தோல்விக்காகவோ இல்ல ஒரு சின்ன தப்புக்காகவோ நம்மள நாமே கடுமையா திட்ட ஆரம்பிக்கிற அந்த முதல் நொடியிலேயே இந்த அமிக்டாலா முழிச்சுக்குது. ஐயோ ஏதோ பெரிய ஆபத்து வந்துடுச்சு, உடம்ப ரெடி பண்ணு அப்படின்னு மூளைக்கு எச்சரிக்கை மணியை பயங்கர வேகமா அடிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த அமிக்டாலா இப்படி அலாரம் அடிச்ச உடனே என்ன ஆகும் தெரியுமா? மூளை முழுக்க கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி பாய தொடங்குது. சாதாரணமா நம்ம உடம்ப ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக உருவாகிற இந்த கார்டிசால் இப்போ ரொம்ப அதிகமா சுரக்கிறதால மூளையோட உயர் செயல்பாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சுவரா, ஒரு பிரேக்கா மாறி நிக்குது. இதனால ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறது எது தெரியுமா? நம்ம மூளையோட முன்னேற்றி பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். சிந்திக்கிறது, அனலைஸ் பண்றது, நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது, அப்புறம் நம்ம அறிவு வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்க செஞ்ச தப்பிலிருந்து எதை கத்துக்கணுமோ அதை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய மூளையோட அதே முக்கியமான பகுதி இந்த கார்டிசோல் ஹார்மோனால கம்ப்ளீட்டா முடக்கப்பட்டுடுது. இதுதான் இங்க நடக்கிற நிஜம். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க. உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறதால அந்த தப்புல இருந்து உங்க மூளையால எந்த பாடத்தையும் கத்துக்க முடியறதில்ல. மாறாக ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களை குறை சொல்லிட்டே இருக்கும்போது அந்த தப்பை அழிச்சிட்டு திருத்திக்கிறதுக்கு பதிலா அந்த நெகட்டிவான அனுபவத்தையே உங்க மூளையில ரொம்ப ஆழமா ஸ்ட்ராங்கா பதிய வச்சிடுறீங்க. சரிங்க, அப்போ இதுக்கு சயின்டிபிக்கான தீர்வுதான் என்ன? ஆராய்ச்சியாளர் கிறிஸ்டன் நெஃப் அவங்களோட ஆய்வுகள் நமக்கு ஒரு சூப்பரான வழியை காட்டுது. இது அது எவ்வளோ அருமையா விளக்குது பாருங்க. ஒரு தோல்விக்கு பிறகு தங்களை கடுமையா குறை சொல்றவங்களை விட தன்கிட்டயே அன்பா, அதாவது செல்ஃப் கம்பேஷனோட நடந்துக்கிறவங்க இன்னும் அதிகமான உந்துதலையும் ரொம்ப துல்லியமான சுய மதிப்பீட்டையும் பெறுறாங்கன்னு அந்த ஆய்வுகள் ஆணித்தரமா நிரூபிக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். 2022ல மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் நடத்தின ஒரு மிக முக்கியமான ஆய்வு இது. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, தப்பு செஞ்ச உடனே அவமானப்படுறதை விட்டுட்டு, ஓ இது ஏன் நடந்துச்சுன்னு ஒரு ஆர்வத்தோடவும் புரிதலோடவும் அப்ரோச் பண்ணவங்களை கவனிச்சாங்க. அந்த மனிதர்கள் கிட்ட மூளையோட நரம்பியல் ரீதியான கற்றல் மாற்றங்கள், அதாவது நியூரோபிளாஸ்டிக் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப வேகமா நடந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, அவமானம் மூளைய முடக்கும், ஆர்வம் மூளைய வேகமா வளர்க்கும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான அறிவியல் உண்மை ஒண்ணு இருக்கு. உங்க மூளை ஒரு புது பாடத்தையோ இல்ல ஒரு தப்புல இருந்து கிடைக்கிற அனுபவத்தையோ சரியா கத்துக்கணும்னா அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான சூழல் கண்டிப்பா தேவை. மூளையோட நரம்பியல் மாற்றங்களுக்கும் உண்மையான வளர்ச்சிக்கும் இந்த மன அமைதி ஒரு மறுக்க முடியாத பயாலஜிக்கல் அடிப்படை தேவைங்க. தவறுகளை சுட்டிக்காட்டும் கடுமையான விமர்சகர் நல்ல ஆசிரியர் கிடையாது. இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை பாருங்க. நம்மள நாமே கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிறது ஒருபோதும் நமக்கு நல்ல விஷயத்த கத்துக் கொடுக்காது. அதுக்கு பதிலா தப்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கத்துக்க உதவுற அந்த அமைதியான அன்பான மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு சிறந்த ஆசிரியர். மனுஷங்கள பிறந்த நாம தப்பு பண்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தாங்க. அதுக்காக வெக்கப்படவோ குற்ற உணர்வு கொள்ளவோ அவசியமே இல்ல. தப்பு பண்றது மனித இயல்பு. ஆனா அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுதான் உண்மையான வளர்ச்சி.
தோல்விங்கிறது என்காடு கிடையாது, அது நாம இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கான ஒரு சாதாரண படிக்கட்டு தான் மூளை அறிவியலும் ரொம்ப தெளிவா சொல்லுது. இப்போ இந்த அலசலோட முடிவுல உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த தடவை நீங்க ஒரு தப்பு செய்யும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? உங்களை நீங்களே கடுமையா திட்டி தீர்க்க போறீங்களா, இல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அன்பாவும் ஆர்வத்தாவும் அணுகி அதுல இருந்து பாடம் கத்துக்க போறீங்களா? உங்க மனசுக்குள்ள நடக்கிற அந்த உரையாடலை இன்னைக்கே மாத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போல நிறைய நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. இதை உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.